லாய்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கிற ரேபிட் ஃப்ரீஸ் டெக்னாலஜி வரும் 29 நிமிஷத்துல ஐஸர் ரெடி ஆக்கிடும். சில நேரம் ஆத்திரத்துல நமக்கே தெரியாம வார்த்தைகள் வந்துரும். அதெல்லாம் மனசுல இருந்து வந்ததான்னு மண்டையில ஏத்தி வச்சுக்கிட்டு அதே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. மல்லி, வீட்டுக்கு வந்ததும் மாத்திரை போட்டுக்க சொன்னாங்க. கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? ஏய், பாத்து 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 பாத்து. உனக்கு மருந்து போட்டு விடுற நிலைமையில நான் இல்ல. இத பாரு ரஞ்சி, என் தம்பி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டுமே, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். மேடம், அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மேடம். இத வர நீயும் கூட தானே இருந்த. அந்த ராஸ்கல் என் தம்பி கையில கெமிக்கலை ஊத்துற வரைக்கும் பக்கத்துல இருந்து பாத்துட்டா இருந்த. எவன்னு தெரியுமா? ஏன் தெரியாது? யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் மேடம். என்னாச்சு மேடம்? யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை சும்மா விட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப அமைதியா நிக்கிறீங்க. இல்ல, என்ன சொன்ன? யாருன்னு உனக்கு தெரியுமா? கன்ஃபார்ம்டா தெரியுமா? யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா என்ன? கண்டுபிடிக்கிறது என்ன? வீடியோ ஆதாரமே இருக்குது, பாக்குறீங்களா? பாத்தீங்களா ராஜிமா, இவனை நம்பி மாமா கார்ல போனதுக்கு அவருக்கு ஒரு ஆபத்துங்கிற நேரத்திலயும் வீடியோ எடுத்திருக்கான். வீடியோ எடுத்த நேரத்துக்கு அவர் மேல ஆசிட் விழாத மாதிரி காப்பாத்திருக்கலாம்ல. யூஸ்லெஸ் ஃபெலோ. நீ விடு. யாருன்னு தெரியும்ல, போனை கொடு. மேடம், அவசரப்படாதீங்க. இது கெமிக்கல் அடிச்சு போய் எடுத்த வீடியோ இல்ல. பின்ன? ரஞ்சிதா, நீங்க வெயிட் பண்ணுங்க, மேடம் பார்க்கட்டும். மேடம், இந்தாங்க மேடம், பாருங்க. மேடம், அந்த ப்ளே பட்டனை தொடுங்க, அப்பதான் ஓடும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், இது என்ன விலைன்னு கேட்க மாட்டேங்கிற? அவன் முகம் அப்படியே வெந்து போய் சாகணும். பண்ணிரலாம் மேடம், சிறப்பா செஞ்சிருவோம். நம்பிதான் ஃபுல் பேமெண்ட் இப்பவே செட்டில் பண்ணிருக்கேன். வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க மேடம். பாத்தீங்களா மேடம், யாரு செஞ்சிருக்காங்கன்னு இப்ப தெரியுதா? அப்புறம் மேடம், இத டெலீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி வேற போனுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். கெமிக்கல் ஊத்துனவங்களோட போட்டோஸ் எடுத்து கண்டுபிடிக்க சொல்லி என் சோர்ஸுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க மூலமா கிடைச்ச வீடியோ தான் இது. விஜய் சார் மேல கெமிக்கல் ஊத்துனவன் கிடைச்சா அவனை சும்மா விட மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ ஆள் கிடைச்சாச்சு. இவங்கள என்ன பண்ண போறீங்க மேடம்?
ராஜிமா பேசாத. என்ன ராஜிமா? பேசாத. நீ பேசவே கூடாது. இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு என் கூட வந்து நிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? தப்புதான். ஆனா நீ எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். அத பச்சையா தெரிஞ்சிருச்சே. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? நீ செஞ்ச வேலைய வேற யாராவது செஞ்சிருந்தா அவங்கள கொன்னே போட்டிருப்பேன். மேடம் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க மேடம். இல்ல, சத்தியமா வேற யாராவது செஞ்சிருந்தா இந்நேரம் அவங்க உயிரோட என் முன்னாடி நின்றுக்க கூட முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு எனக்கு காமிச்சு கொடுத்துட்ட. உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. யாரா இருக்கும்னு அப்படியே பயங்கரமா குழம்பி போயிருந்த. என் தம்பிக்கே வேண வச்சிருக்கா. இவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வாடி. ராஜிமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. இவ்ளோ பெரிய தப்பு செஞ்சிருக்க. நீ இப்படி பேசலாமா? நீ தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். வா ராஜிமா, வா. மேடம் ராஜிமா, மேடம் வா மேடம் சொல்றேன்ல. ராஜிமா, வா. நில்லுங்க. ராஜிமா, ராஜிமா விடுங்க ராஜிமா. உனக்கு நான் இன்னைக்கு கொடுக்கிற தண்டனை இல்ல. இனிமே ஜென்மத்துக்கும் நீ இப்படி எல்லாம் செய்யறதுக்கே யோசிக்க கூடாது. ராஜிமா, இப்ப அதுக்கு இங்க என்ன பண்ண போறீங்க? என் தம்பி கையில கெமிக்கலை ஊத்துனப்போ அவன் எவ்வளவு துடிச்சிருப்பான்னு உனக்கு தெரிய வேண்டாம்? அதுக்கு ஐயோ மேடம் மேடம் என்ன பண்றீங்க மேடம்? மேடம் ராஜிமா, மேடம் வேணாம் மேடம். ஐயோ ப்ளீஸ் மேடம் மேடம். மேடம் மேடம் என்ன மேடம்? நல்லா கத்து. எப்படி இருக்கு உன் கை? சுடு தண்ணிக்கே உனக்கு இப்படி எரியுதே. விஜய்க்கு அந்த கெமிக்கல் பட்டப்போ அவன் எவ்வளவு துடிச்சிருப்பான். ஐயோ ராஜிமா, எரியுது ராஜிமா. எரியட்டும், நல்லா எரியட்டும். அப்பயாச்சும் உனக்கு கொஞ்சமாவது புத்தி வருதான்னு பாப்போம். மேடம் மேடம் என்ன? ஐயோ மேடம் என்ன மேடம் இது? ஏன் இப்படி பண்ணீங்க? மேடம் ஏன் மேடம் ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? கூடவே இருந்து துரோகம் பண்றவங்களுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். மன்னிப்பே கிடையாது. நான் குடிக்கிறதுக்காக இவ கையால வச்ச வெந்நீர் தான். அது இவளுக்கே யூஸ் ஆகும். இவ எதிர்பார்த்திருக்க மாட்டா. நல்ல வேலை, என் கண்ணை திறந்துட்ட. நான் ஏதோ ஆபீஸ்ல உள்ள பிரச்சனையில தான் இப்படி எல்லாம் ஆயி போச்சுன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு இப்பதான் எனக்கே தெரியுது. ரஞ்சிதா இனிமே அப்படிலாம் பண்ணாதீங்க. இவ அப்படிலாம் பண்ற ஆள் இல்ல அரவிந்த். ஆனா விஜய கட்டிக்க முடியலங்கிற ஆதங்கத்துல தான் இவ இப்படி எல்லாம் பண்ணிருப்பா. அவ மேல இவளுக்கு அவ்வளோ லவ். ஆனா என்ன பண்ண? பிராப்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. இத பாரு ரஞ்சி, எனக்கு என்னமோ நீ திருந்துற மாதிரி எல்லாம் தெரியல. நான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே நீ அதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இவளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அரவிந்த். இல்லைன்னா இப்படிதான் மாத்தி மாத்தி ஏதாவது ஏடா கூட பண்ணிட்டு இருப்பா. பண்ணிக்கோங்க மேடம், அதான் நல்லது. கல்யாணம்லாம் காலகாலத்தில் பண்ணிடணும் மேடம். நீங்க பெரிய இடம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நல்லா பண்ணிடுங்க மேடம். அப்புறம் கல்யாண சாப்பாடும் சீக்கிரம் போட்டுருங்க. நல்ல வேளை நீ இதை என்கிட்ட வந்து சொன்ன. விஜய் கிட்ட மட்டும் நீ இதை காட்டியிருந்தனா விஜய் கோவத்துல என்ன செஞ்சிருப்பான்னு எனக்கு நினைச்சா கூட பதட்டமா இருக்கு. இவ கழுத்தை நெரிச்சு கொண்டு இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஐயோ என்ன மேடம் இப்படிலாம் சொல்றீங்க? சார் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது மேடம். இவ பண்ண காரியம் அப்படி இல்லல்ல. குறைஞ்சபட்சம் வீட்டை விட்டாவது துரத்திருப்பான் அவன். வயசு பொண்ணு, எங்க போவா அவ? அவ அம்மாக்காரி கூட புத்தி கிடையாது. அங்க போனா இவ இன்னும் கெட்டுதானே போவா. மேடம் நான் உங்க குடும்பத்தை பிரிக்கலாம் நினைக்கிறேன் மேடம். எனக்கு என்ன வருத்தம்னா இது மல்லி மேல பட வேண்டியது மேடம். யோசிச்சு பாருங்க, மல்லி முகத்துல கெமிக்கல் பட்டிருந்தா எப்படி இருந்திருக்குன்னு. கடவுளே, இதை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. எனக்கும் மல்லி மேல கோவம் இருக்குதான், இல்லன்னுலாம் நான் சொல்லல. அவ பண்ண நிறைய விஷயம் எனக்கு பிடிக்கலதான். அதுக்காக இப்படியா செய்வாங்க?
அது கடைசியா எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா? இப்படி ஒருத்தையும் என் பக்கத்திலே வச்சிருக்கேன் பாரு. ரஞ்சிதா, இனிமே இப்படிலாம் செய்யாதீங்க. மேடம், நான் சாட்டை இதை பத்தி பேசல, நீங்களும் பேச வேணாம். இந்த பிரச்சனைய இதோட விட்டுருங்க மேடம். எதுக்கு தேவையில்லாம உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்க குடும்பத்து மேல நீ ரொம்ப அக்கறை வச்சிருக்க. பரவாயில்ல மேடம், நான் வரேன். ம். ஒரு நிமிஷம். இந்தா. அப்புறம் அந்த வீடியோ டெலீட் பண்ணிடு. மேடம், சாருக்கு எக்காரணத்துக்கு ஒன்றும் தெரியாது மேடம். தேங்க்ஸ். வரேன் மேடம். ஏன் ராஜிமா இப்படி பண்ணீங்க? எவ்வளவு எரியுது தெரியுமா? ஏன் பண்ணனா? நான் மட்டும் இந்த டிராமாவை பண்ணலன்னு வச்சுக்கோ, நேரா விஜய் கிட்ட மேட்டர் கொண்டு போயிருப்பான். எரியுது ராஜிமா. இதுவாது எரிச்சலோட முடிஞ்சிரும். ஆனா அது விஜய் கிட்ட காமிச்சா அத்தோட முடிஞ்சிரும். விஜய் உன்னை தோண்டி அப்படியே துருவனான்னு வச்சுக்கோ, நீ ஒளறிடுவ. நீ இல்லாம என்னைய வேற சேர்த்து மாட்டி விட்டுருவ. அது எப்படி மாட்டி விடுவேன்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கொத்தோட மாட்டினா நம்ம நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காது. இருந்தாலும் டிராமாவுக்கு இப்படி கொதிக்கிற தண்ணியில கைய விட்டதுல ரொம்ப ஓவர். ஏய், ரொம்பலாம் ஒன்றும் சூடாலாம் இல்லை, லைட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் எரியும் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சாரி சாரி. சரி வா, நான் மருந்து போட்டு விடுறேன். ஏமல்லி, சாப்பாடு ரெடின்னு சொல்லியிருந்தா நானே கீழே வந்திருப்பேன். நீங்க கம்ப்ளீட்டா சரியாகிற வரைக்கும் கீழெல்லாம் அடிக்கடி வர வேண்டாம். ஐயோ, என்னங்க என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஏங்க என்னாச்சு? எங்கே இருங்க. ஒண்ணும் இல்ல. என்னங்க? இல்ல. இத சொல்றதுக்கு என்னங்க? வாங்க. பாத்து. நீ போ மல்லி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. என்ன பேசுறீங்க? உங்க பாஷையில சொல்லுவீங்களே நர்ஸ், அப்படி பாருங்க என்ன. கையில தண்ணி பற்ற போது கவனம். சரி. எங்க நான் வேணா. குடுமல்லி, நானே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுவீங்களா? கைய தூக்கவே முடியல, இதுல தட்ட கையில வச்சு சாப்பிடுவீங்களாக்கும். பேசாம இருங்க, நானே தரேன். பரவாயில்ல மல்லி, ஆனா நான் உன்னை கஷ்டப்படுத்தலைங்க. நர்ஸா நினைச்சிட்டு சாப்பிடுங்க. இல்ல மல்லி, நான் மனசுல இருக்கிறத சொல்லட்டா. ஒரு ஆம்பளை பெருசான உடனே அவனுக்கு சுகம் இல்லாம போச்சுன்னா பாத்ரூம் போறப்ப கூட்டிட்டு போற ஒருத்தங்க அவன் அம்மாவா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு அவன் அண்ணனா, தம்பியா, புருஷனா, யாரா வேணா இருக்கலாம். ஏதோ சொல்ல தோன்றதே உன்னோடு. ஏழு வண்ண வானவில் கண்ணோடு எதிரிலே நீ வர இன்பமே கூடுதே. இதயத்தின் வாசலில் தென்றலை வீசுதே. இதே நேசம் இதே வாசம் என்றும் வேண்டுமே.
ஜீவன் நீயே ஜீவன் நீயே எங்கிடும் எந்த நெஞ்சமோ ஜீவன் நீயே ஜீவன் நீயே என்னுயிர் உந்தன் தஞ்சமோ ஏதோ சொல்ல தோன்றதே உன்னோடு ஏழு வண்ண வானவில் கண்ணோடு தேங்க்ஸ் தேங்க்ஸ் மல்லி. ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பீங்களா? பேசாம இருங்க. ஏங்க என்ன பண்ண போறீங்க? இப்பதானே சாப்பிட்டீங்க, அதுக்குள்ள படுக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் உட்காருங்க, அப்புறமா படுத்துக்கலாம். ம். படுத்துக்கிறீங்களா? ம். இத பாரு மல்லி, நீ போ வெண்பா ரூம்ல படுத்துக்க, நான் தூங்கிக்கிறேன். நீ அங்க போய் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா படுத்துக்க. நைட்டு ஒரு அவசரம்னா இந்த கைய வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? எந்திரிக்கவே கஷ்டப்படுறீங்க, போன் கூட டயல் பண்ண கஷ்டப்படுறீங்க. எந்த தைரியத்துல என்ன போன்னு சொல்றீங்க? நான் கண் அசந்துட்டேன்னு யோசிக்காதீங்க. லேசா சத்தம் கொடுத்தா முழிச்சிடுவேன். பாத்ரூம் போகணும்னா கூட யோசிக்காதீங்க. நீங்களா எந்திரிக்கிறேன்னு காயத்தை ஆற விடாம செஞ்சு வச்சிடாதீங்க, புரியுதா? இல்ல வெண்பா அங்க தனியா இருப்பாள்ல? அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவ ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கா. நான் தனியா படுத்துக்கிறேன், டாடாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டா. காணாத தீபம் ஒன்றை தூங்குங்க. கண்கள் காட்டிடுதே, கண் மூடிடாமல் நானும் காண காதல் கூப்பிடுதே. கேட்காத கீதம் ஒன்றை உன் கைகள் மீட்டிடுதே, நீ பேசிடாமல் பேசும் பேச்சை நெஞ்சம் கேட்டிடுதே. குளிரோடை மீது யாரோ வீசிய மூங்கில் உன்னை பாடாமல் பாடி போக ஏதோ ஆகிடுதே. கரும்பாறை மீது காலம் தூறிய தூரல் என்னை நீலாம்பல் பூவை மாற்ற நேசம் கூடிடுதே. காணாத தீபம் ஒன்றை உன் கண்கள் காட்டிடுதே, கண் மூடிடாமல் நானும் காண காதல் கூப்பிடுதே. தேங்க்ஸ்ங்க. ம். பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு ஆபத்துனதும் விஜய் சார் எப்படி பொங்குனாங்கன்னு பாத்தீங்களா? லவ் இல்லைன்னா அப்படி பொங்க முடியுமாங்க? அவரு நடந்துகிட்டது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அவர் கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏங்க, ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு சில விஷயங்கள் அப்படி நடக்கத்தாங்க செய்யும். அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும். இதை பாருங்க, நீங்க கொடுத்த 7 நாள்ல 2 நாள் தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 5 நாள் இருக்குங்க. இங்க பாருங்க அரவிந்த், அவர் அன்பை புரிய வைக்கிறேன் பேர் வழின்னு. அவர் இப்ப கஷ்டப்படுற மாதிரி திரும்பவும் எதுவும் பண்ணி வைக்காதீங்க.
இப்பெல்லாம் அவர் என்கிட்ட ரொம்ப ஹலோ 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 போதுங்க போதும். உங்க ரொமான்ஸ் கதைலாம் எனக்கு எதுக்குங்க? ஆ? உங்க ஹஸ்பண்ட் உங்களை லவ் பண்ண தான் செய்வாரு. எனக்கு தான் அது தெரியுமே. பாவங்க, அவர் உங்க மேல அன்பு செலுத்தினா கூட நீங்க தெரியாம இருக்கீங்க பாத்தீங்களா? அது தாங்க ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.